எல்லாருக்குமே கார்த்திகை மாதம் அப்படின்னாலே பௌர்ணமி, கார்த்திகை தீபம் தான் முதல்ல ஞாபகம் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு மாலை போடுறது. ஐயப்ப சுவாமிக்கு இந்த மாதம் நிறைய பேர் மாலை போடுவாங்க. பட் எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? எங்கள் அம்மா சொல்கிற டயலாக் தான். ஒரு 4th, 5th படிக்கும்போது இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பௌர்ணமிக்கு மலை சுற்றலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் அதுதானே சொந்த ஊர். ஸோ லீவ் விட்டாலே அங்கே போயிடுவோம். அப்படி சுற்றலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் காணாமல் போயிட்டேனா. கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் 2 to 3 ஹவர்ஸ் கிட்ட தேடினதுக்கு அப்புறம் தான் என்னை கண்டுபிடிச்சாங்களாம். அதுதான் இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. இதெல்லாம் காணாம போச்சு பாரு, அன்னைக்கே அங்கேயே அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணும். தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா என்னென்ன பேசிட்டு உட்காந்துருக்கு தெரியுமா இது அப்படின்ட்டு. இதை ஒன்று சொல்லி சொல்லி அப்பப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் என்னை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் காணாமல் போனேன், இவங்க என் கையை விட்டுட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கூட்டத்தில். அது மட்டும் இல்லை, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒன்றத்தை பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கவங்கள கேள்வி கேட்டே கொண்டுருவேன். இது இப்போ இல்லை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு சாமி கும்பிடுறதுனா கூட எங்கள் மாமியார் கிட்ட வந்து